தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக ஒவ்வொரு துறையின் சார்பாக 5 ஆண்டுகளில் என்னென்ன வளர்ச்சிப் பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற புள்ளி விவரங்களை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. துறை வாரியாக அது செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஆணையை வழங்கியிருக்கிறார். இன்று நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் காலையில் நம்முடைய விநாயகர் ஆலயத்திலே தரிசனம் செய்துவிட்டு நம்முடைய சாரதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரும் மரநடும் விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஈசா யோகா மூலமாக தமிழ்நாட்டில் இதுவரையிலும் 13,40,00,000 மரக்கன்றுகள் நட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அதனுடைய இலக்கு 1.2 கோடி மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை இருக்கின்ற நேசிக்கின்ற மக்கள் அதை வெளிப்படையாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். நமக்கு தேவை எல்லோரும் பருகின்ற சிறந்த குடிநீர், 2வதாக பாசனம், 3வதாக கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர். இந்த அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 1972 இன்று வரையிலும் காவிரி நீருக்காக நாம் தொடர்ந்து மேலே அணைகள் கட்டக்கூடாது, மேகதாது அணை என்ற முறையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது இதுபோன்ற எண்ணற்ற கோரிக்கைகள் அங்கே வைத்தார்கள். மீனவர் பாதுகாப்பு, விவசாயிகளுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு, மேகதாது அணை போன்ற பல்வேறு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய கனவு காவிரிக்கு வருகிற நீரை, ஒரு சொட்டு நீரை கூட கர்நாடக அரசிலிருந்து தவிர்க்கக்கூடாது, அனைத்தும் வழங்கப்பட வேண்டும், அதில் எந்த குறைபாடுகளும் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருக்கிறார். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் சட்ட ரீதியாக அதை கட்டக்கூடாது, அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமரை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே காவிரி நீர் இருந்தாலும் சரி, பவானி சாகராக இருந்தாலும், பிஏபியாக இருந்தாலும், ஆழியாராக இருந்தாலும், தாம்பரவரணியாக இருந்தாலும், வைகையாக இருந்தாலும், எல்லா அணைகளும் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. சாக்கடை நீர்கள் அங்கே எங்கெங்கே வருகிறதோ அதற்கான நடவடிக்கையை விரைந்து எடுத்து உரிய தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இங்கே வருகிற போது சாக்கடை நீர் இங்கும் கலந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 15 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணீரை எடுத்து செல்வதை காட்டிலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் டேப்பை திருப்பினால் அந்த சுகாதாரமான தண்ணி கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டுகிற ஒரு முதலமைச்சராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற போது மக்கள் விழிப்புணர்ச்சியோடு மரங்களை நடுவதன் மூலமாக பிராணவாயு கூடுதலாக நமக்கு கிடைக்கின்ற போது ஆரோக்கியம் நமக்கு சரியாக இருக்கும். காவிரி நீரை பொறுத்தவரையிலும், பவானி சாகர் அணையை பொறுத்தவரையிலும் வருகின்ற நீரிலே இருக்கின்ற போது 18% இன்றைக்கு புற்றுநோயில் ஏற்பட்டிருக்கிறது. அதை தடுக்கின்ற விடமாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாயப்பட்டறை 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேற்றுவதை விவசாய சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு அதை இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற சாலைகள் நிறுவுவதற்கு அனுமதி இந்த அரசு அளிக்காது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய நோக்கம். எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டிய அரசாக இந்த அரசு, பாதுகாப்பான அரசாக, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக, குழந்தைகளுக்கு முழு பாதுகாப்பு தருகிற அரசாக இந்த அரசு விளங்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமரை சந்திக்கிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்லை, அது அவர் இல்லை, பிரதமருக்கும் முதலமைச்சருக்கு இருக்கிற சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை, சொல்றதை கேட்டுருங்க. அவங்களுக்குள்ள பேசுகிற பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசினார்கள் என்பதை பற்றியெல்லாம் விளக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக இருக்கிறது.
நாங்களும் அதற்கு முதலமைச்சராகவும் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் மேகதாது அணை கட்டுவதை அவர் சட்ட ரீதியாக சந்திப்பார்.